ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கே குளிச்சுட்டு கிளம்புறான்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஜான் 26 குடியரசு தினம். பாண்டிச்சேரி பீச் ஓரமாக கொடி ஏற்றி நல்லா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக காலைல போயிருக்க வேண்டியது, நான் தான் சாயந்தரம் ஒரு 4:30 போகிறேன். கொஞ்சம் டைட்டான வேலை, ஒர்க்லாம் அதிகமாக இருந்தது. மதியம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாதம், அப்புறம் அம்மா ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தாங்க, சிக்கன் குழம்பு வச்சுட்டு போயிருந்தாங்க. அதை அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்தது. கறி குழம்பு வாசனையை வச்சு சாப்பிட்டுலாம். அப்பா ஊர்லேருந்து வரும்போது வாழைப்பழம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. வாழைப்பழம் ஏதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த மரத்தை வச்சதே நான் தான். இப்போ கொலை தள்ளிக்குது, அதை எடுத்தாந்து குத்தாங்க. நல்லா தான் இருந்தது. தொகுப்பின துண்டை ரூம் உள்ளாரே போட்டு போனால் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. அதனால் அதை எடுத்துகிட்டு போய் மேலே கொடியில் காய போட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாண்டிச்சேரி பீச்சுக்கு போயாச்சு. செட்டப்லாம் நல்லா பயங்கரமாக இருந்தது. பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க பொழுது. காந்தி தாத்தா முன்னாடி கொடியெலாம் ஏற்றிருந்தது. அப்புறம் பீச் ஓரமாக போனோன்னா சரியான கூட்டம். இன்னைக்கு லீவ் வேறையா, எல்லா மக்களும் வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு விஷயஸ்லாம் சொல்லியிருந்தேன். சரி அப்படியே உள்ளார அப்படியே பாண்டிச்சேரி பீச் ஓரமாக வந்தேன்னா, இந்த ஊர்தியில் வந்து நம்மளோட கலை பண்பாடு கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி நிறைய பொம்மைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் இருந்தது. அப்புறம் திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் கால் பண்ணி, டேய் நான் இன்னைக்கு சப் கலெக்டர் கீழே ஒரு ப்ரைஸ் வாங்கியிருந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ஹாப்பியான நியூஸ் தான், நல்லா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஒன்று இருந்தது. அதை எடுத்து எனக்கு ஆசையாக இருந்தது. அதனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்குக்காக வந்த பாரதி பார்க்கா அப்படியே வந்த உடனே ஒரு பாட்டை போட்டு நல்லா ஹெட்செட்டில் வச்சுக்கின்னு நிம்மதியாக உட்காந்திங்க இருந்தான். அப்புறம் நைட்டு ஒரு 6:30 ஆயிடுச்சா, நல்லா லைட் செட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக இருந்தது. பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருந்தது. இன்றைக்கி ஆளுநர் மாளிகை பக்கத்தில் நல்லா ஏதோ ஒரு பண்பாட்டு கலாச்சாரம் மாரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. ஆனால் நம்மளுக்குலாம் அலோடு கிடையாது. சும்மா எட்டத்து பார்த்தேன். சரி, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.